CLRல நடக்குது. இதை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில், சமூக நீதி பார்வையின் அடிப்படையில், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய சங்கமாக இருக்கிற காரணத்தினால், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை வழிநடத்துகிற காரணத்தினால் அதை நாசுக்கா சொல்லி நாங்க இந்த நிர்வாகத்துக்கு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் அவர்கள் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு வரையில் இன்றைக்கு இந்த பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டு இருக்கிறது. அதே போல மத்திய அரசு நிறுவனம் ICMRல இருக்கக்கூடிய SC/ST சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஏறக்குறைய 54 பேரை சங்கத்தை காலி பண்ணிட்டு 54 பேரை அதர் மாநிலங்களுக்கு பணிமாற்றம் செய்தார்கள். அதிலேயும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை முறையாக சென்று அந்த இயக்குநரை சந்திச்சு, எங்களுடைய மாவட்ட செயலாளர், சென்னை மாவட்ட செயலாளர் திரு கண்ணியப்பன் அவர்களுடைய மாவட்ட அமைப்பு சென்று சந்தித்து பேசியது பிறகு கூட அவர்கள் அந்த பணி மாறுதலை ரத்து செய்யவில்லை. அதே போன்று மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய காமராஜ் போர்ட் ட்ரஸ்ட், அந்த போர்ட் ட்ரஸ்டில் பணியாற்றக்கூடிய திரு கருப்பையா, திரு கண்ணன் போன்றவர்கள் இன்றைக்கு பொது மேலாளர் பதவிக்கு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொது மேலாளர் பதவி வழங்காமல் காலந்தாழ்த்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு அடுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு நிறுவனங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய SC/ST ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா அரசு எப்போது பதவி ஏற்றார்களோ அன்றிலிருந்து இன்று வரை SC/ST ஊழியர்கள் அரசு துறைகளில் நிம்மதியாக பணியாற்ற முடியாத ஒரு மிக மோசமான நிலை இருந்து வருகிறது. அதனை பத்திரிகையில் வாயிலாக, உங்களின் வாயிலாக எங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையில் உங்களை நாடி வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த செய்திகளை முழுமையாக மத்திய அரசுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, மாநில அரசிலும் மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும், ரோஸ்டர் முறையில் தற்போது வழங்கப்பட்டுகிற பதவி உயர்வுகளை அளிக்கக்கூடாது, மார்க் பேசிஸில் தான் வழங்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் 2013 ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை காரணம் காட்டி இன்றைக்கு மாநிலத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை அலுவலர்களுக்கும், நாட் ஒன்லி SC/ST, எல்லா அலுவலர்களுக்கும் ரோஸ்டர் முறை ரத்து செய்யப்பட்டு, பதவி உயர்வு ரோஸ்டர் முறை ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு மார்க் பேசிஸ் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நிலை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மத்திய மாநில அரசு துறைகளில், பல்வேறு துறைகளில் DRO இருந்தவர்களெல்லாம் இப்ப RDO மாற்றாரு, RDO-வா இருந்தவர் தாசில்தாரா போயிட்டார். இப்படி பல்வேறு நிலைகளில் பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. தமிழக அரசு ஆந்திரா மற்றும் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் 16 அரசியலமைப்பு சட்டம் 16(4)A மையப்படுத்தி சிறப்பு சட்டம் ஏற்றி அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது எந்த மறுப்பும் இல்லை என்பதை அந்த அரசாணையை, அந்த சட்டத்தை வலியுறுத்தி சிறப்பு சட்டம் ஏற்றி வழங்கப்படுகிறது. அதே போல தமிழக அரசும் 16(A) அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சிறப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாம SC/ST ஊழியர்களுக்கான பணி பேக்லாக் வேகன்சி, பின்னடைவு காலியிடம் ஏறக்குறைய 20,000 பணியிடங்களுக்கு மேல காலியாக இருக்கிறது. ஆனால் அந்த பணியிடங்களில் அரசு புள்ளிவிவரப்படி, அரசு வெளியிட்ட அரசாணைப்படி 11,000 பணியிடங்கள் காலியாக இருப்பது என்று அரசு தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியேற்ற உடனேயே 2001 முதலாக அமைச்சரவையை கூட்டி
அந்த சிறப்பு நியமனங்கள் தொகுப்பு சம்பந்தமாக பேக்லாக் வேகன்சி எவ்வளவு இருக்கிறது என்று கண்டுபிடித்து 11,000 பணியிடங்கள் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணியிடம் ஒன்று கூட எந்த துறைகளிலும் இன்று வரையில் நியமனம் செய்யப்படவில்லை. அது அப்படியே இருக்கிறது, கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அரசு துறையினுடைய செயலாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விக்குறியாக இருக்கிறார். ஆனால் பேக்லாக் வேகன்சியை முழுமையாக நிரப்பப்பட வேண்டும். மாநில அரசு 16(4)A சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். 16(4)4A என்ற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 16(4)4A பிரகாரம் மாநில அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பாக SC/ST ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குகிற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம், பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மாநில அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் இன்று வரையில் நடைமுறைப்படுத்துவதாக மாநில அரசு அறிவித்திருக்கிறார்கள். மாநிலத்தில் தேர்தல் அறிக்கையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தால் மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் நிறைவு பெறப் போகிறது. ஆனால் இதுவரையில் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படவில்லை. அதே போன்று நகராட்சி நிர்வாகத்துறையில் 152வது ஜிஓவை போட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையும் காலி செய்துட்டாங்க. துப்புரவு பணியிடங்களே கிடையாது, எல்லா பணியிடத்தையும் ஒழிச்சிட்டாங்க. துப்புரவு பணியிடத்தை ஒழித்துவிட்டு மற்ற பணியிடங்களை உருவாக்குறோம் என்று சொல்லி அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க நிர்வாகத்தை. ஆனா அதுல என்ஜினியர்ஸ், சர்வேயர் போன்ற பணியிடங்களை கூடுதலாக வழங்கப்பட்டு முற்றிலுமாக துப்புரவு ஊழியர் பணியிடங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் துப்புரவு பணியாளர் பணியிடங்களை 152வது அந்த அரசாணையை அரசு திரும்ப பெற வேண்டும். 152 அரசாணையை திரும்ப பெற வேண்டும். மீண்டும் துப்புரவு பணிகளை அரசு ஊழியர்களை கொண்டு நியமனம் செய்ய வேண்டும். இப்ப அவுட் சோர்சஸ் முறை செய்யறாங்க. அந்த அவுட் சோர்சஸ் முறையில் போதுமான அளவில் தூய்மை பணி நடைபெறவில்லை. கான்ட்ராக்ட் பேசிஸ். இது சென்னை மாநகரம் இருக்குன்னா ஒரு 4 வார்டை 10 வார்டை ஒரு 100 வார்டை வந்து கான்ட்ராக்ட் விட்டுருது. கான்ட்ராக்டுக்காரங்க தான் செய்வாங்க. அவங்க எப்ப செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்றதெல்லாம் தெரியாது. யாரையும் நம்ம கூட்டு வேலை வாங்க முடியாது, ஏன் செய்யலன்னு கேட்க முடியாது. ஆனா அந்த கான்ட்ராக்டுக்காரரு அரசோட நெருக்கத்தில் இருப்பாரு. ஆகையினால துப்புரவு தூய்மை பணி என்பது முற்றிலுமாக அரசு ஊழியர்களை கொண்டே செய்யப்பட வேண்டும். டி பிரிவு, ABCD பிரிவு வாரியாக டி பிரிவுல தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு அவுட் சோர்ஸ் முறையில் செய்வதை அரசு கைவிட வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மத்திய வர்த்தகத்துறையுடைய அமைச்சகத்தில் திருமதி கிருஷ்ணவேணி ஆனந்தன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றுகிறார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்கிற பேரில் அவரை பணி நீக்கம் செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேல 19 இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். ஆனால் நீதிமன்றம், அவர் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவர், தொடர்ச்சியாக அவர் திரும்பவும் பணிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அரசு தொடர்ச்சியா அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கருணை உள்ளத்தோட அவர்களை அணுக வேண்டும். ஒரு பெண் அதிகாரி உதவி இயக்குநராக அந்த துறையில ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு பணிக்கு வராங்கன்றத எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். ஆனா அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிலைமைக்கு வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அரசு நிர்வாகம் அவரை பணி நீக்கம் செய்வதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதனுடைய டைரக்டர் ஜெனரல் JS ரெட்டி ஆனந்த் குப்தா என்கிற அந்த இயக்குனர் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு. அதே போல ICMRல மனோஜி முருகேஷ் என்கிற அந்த முருகேகர் என்கிற டைரக்டர் தான் அந்த ICMRல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு காரணம். CLRIல
அவரு ஸ்ரீராம், இவங்க தான் போர்ட்டஸ்ல சுனில் பாலிவால் ஐஏஎஸ், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இதை கருணை உள்ளத்தோட மனிதாபிமான அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி மாநில வருகிற 27ஆம் தேதி 28ஆம் தேதி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இதனுடைய தொடர்ச்சியான போராட்ட நடவடிக்கைகளை குறித்து கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம். ஒன்னு டைரக்டர் ஜெனரலோட ஆபீஸை கேரோ பண்றதா, இல்ல ஆர்ப்பாட்டம் பண்றதா, தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கிறதா, இல்ல பிரைம் மினிஸ்டரோட வீடை போய் முற்றுகையிடுறதா டெல்லிக்கு போயிட்டு என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்காக மாவட்ட 40 மாவட்டம் 39 மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது சம்பந்தமான விரிவான முடிவு எடுத்து அறிவிக்க இருக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகை மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய முயற்சியினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சார், சிஎல்ஆரை பொறுத்தளவில் எஸ்சி எஸ்டி சங்கம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 வேர்ல்டு பேங்க் ஸ்கீம்ல உலக வங்கி திட்டத்தில் டாக்டர் ராமசாமி உலக வங்கி திட்டத்தில் வேர்ல்டு பேங்க்ல 7 கோடி ரூபாய் முறைகேடு பண்றாரு. 7 கோடி ரூபாய் முன்னாள் இயக்குனர். அதை அங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி நல சங்கங்கள் அதை வெளிப்படுத்துறாங்க. அப்பதான் ஐயப்பனை பிடிக்கிறாரு அவர். அப்ப இருந்தே அவங்க மேல இவங்களை ஏதாவது பண்ணணும், பணி நீக்கம் செய்யணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுல இருந்தே தொடர்ச்சியா பண்றாங்க. 7 கோடி ரூபாயை வேர்ல்டு பேங்க் ஸ்கீம்ல ராமசாமி அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. பட் ஆனா இப்ப ஹானரோரியமா எதுக்கோ வச்சிருக்கிறாங்க. ஆனா ரிட்டையர்ட் ஆயிட்டும் அவர் தான் இங்க இப்ப சிஎல்ஆர்ஐல டாமினேஷன் பண்றாரு. 74 ஏஜ் ஆகுது. அவர் தான் இன்னைக்கு உட்காந்து காலையில கிளம்பி ஆபீஸுக்கு வராரு, சாயங்காலம் ஆபீஸ் முடிச்சுட்டு போற மாதிரியே போறாரு. அவர் தான் அந்த நிர்வாகத்தை முழுமையாக சீர்குலைவு பண்றாரு. அதற்கு ஸ்ரீராம்ல டைரக்டர் ஜெனரல் உடந்தையா இருக்கிறார். கலைச்செல்வி அவங்க டிஜி டைரக்டர் ஜெனரல் டெல்லியில இருக்கிறாங்க. கலைச்செல்வி அதாவது குறிப்பா சார், பிஆர்எஸ் கொடுக்கிறாரு, ஒரு விசாரணை கிடையாது, எந்த விசாரணையும் கிடையாம ஒரு பிஆர்எஸ் வித்துட்டா வாங்குறாங்க. இது யாருக்காவது இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா ஆமா பிஆர்எஸ் கொடுத்துட்டாரு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அக்செப்டேஷனை அவருடைய மனைவி பாலியல் வழக்குல கோர்ட்ல கேஸ் நடக்குது. 12ஆம் தேதி ஈரங்கி வருது, அவங்க மனைவியோட ஈரங்கி வருது. ஆனா 13ஆம் தேதி முன்கூட்டியே என்ன பண்றாரு அவரு, அதுக்கு மறுநாள் சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்றாங்க. வித்ட்ராவல அந்த அக்செப்டேஷனை அவருடைய பணி ஓய்வு ஆர்டரை கேன்சல் பண்றாங்க. அனுப்ப முடியாது, உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப 10-15 ஆண்டு காலம் வேலை செஞ்ச அந்த பீரியடுக்கு அப்பயே விசாரணை நடத்திருக்கணும். அப்ப இது காரணம் என்ன, நிர்வாகம் செய்ய தெரியாதவர்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. குற்றச்சாட்டை அப்ப கண்டுபிடிக்க தெரியாத, குற்றச்சாட்டை பணியாற்றக்கூடிய காலங்களில் அந்த இயர்லயே கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா அது சரியான நிர்வாகம், பாரபட்சம் இல்லாத நிர்வாகம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் விஆர்எஸ் கொடுக்கிற நேரத்தில் விஆர்எஸ் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்குது, நாங்க தெரியாம கொடுத்துட்டோம் சொன்னா என்ன நிர்வாகம் அது? யாருக்கான நிர்வாகம் அது? ஒரு நிர்வாகத்தில் தெரியாம பண்ணவருக்கு என்ன குற்றச்சாட்டு? அப்புறம் அவரை எங்க தண்டனை, எப்படி அவரை தண்டிக்கிறது? அவருக்கு இந்த விதி பொருந்தாதா? தெரியாம அவருக்கு அவருடைய அக்செப்டேஷனை நாங்க வித்ட்ரா பண்றோம்னு சொல்றது சமூக நீதிக்கு எதிரானது இல்லைங்களா? ஒருவருடைய பணி ஓய்வு பலன் கிடைக்கணுன்றதுக்காக தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போறாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஏதாவது நல்லது கெட்டதை செய்யணும்,
அந்த தொகை வந்தா ஒரு பயனுள்ளதா இருக்குன்ற அடிப்படையில் தான் விஆர்எஸ் கொடுக்கறாங்க. ஆனால் விஆர்எஸ் கொடுக்கவும் விட மாட்டாங்க. கொடுத்தா அவருடைய மனைவிக்கு எதுவும் கொடுக்க முடியல. அவர் பொண்ணுக்கு வயது வந்த பொண்ணு இருக்குது, வயது வந்த பையன் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா நிரபராதியா ஒருத்தர் உடனும் நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாசிசிய மனோநிலை, எவ்வளவு சேடிஸ்ட் மனோநிலை இது. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் கொடுக்கறதுன்றது எவ்வளவு பெரிய அடக்குமுறை. அதை உங்க வாயிலா சொல்லி இதுக்கு ஒரு முடிவு காணும்ன்ற அடிப்படையில் தான் நாங்க அதே மாதிரி SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்திருக்கிறோம். போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல கேஸ் கொடுத்திருக்கிறோம். விசாரணை நடந்துட்டு இருக்குது. கோட்டுப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விசாரணையும் நிலுவையில் இருக்குது. SC/ST கமிஷன், நேஷனல் SC/ST கமிஷனுக்கு விசாரணை பண்ணி இருக்கிறாங்க. ரவிவர்மன் அவர்கள் நேரடியாக விசாரணை செய்து அந்த விசாரணையும் நிலுவையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு அவர் குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் வாயிலாக. அதேபோல ஐயப்பனுடைய மனைவி சுகுணா அவர்கள் டாக்டரேட் BH படிச்சவங்க, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனா எந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணாங்களோ 33 வருஷமா அதே போஸ்ட்ல வச்சு அவங்கள ரிலீவ் பண்ணி அனுப்புறாங்க. ஆக்சுவலா அந்த ஏன் பண்றாங்கன்னு கேட்டா அவங்க டைரக்டரா வரக்கூடிய தகுதி பெற்றவங்களா இருக்கிறாங்க. CLRI நிர்வாகத்தினுடைய டைரக்டரா வரக்கூடிய தகுதி அவங்க இருக்கிறதுனால அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு பண்ணி ப்ரமோஷன் கொடுக்காம காலம் தாழ்த்தப்பட்டு இழுத்தடிக்கப்பட்டு அவர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு நஷ்ட ஈடாக அரசு, மத்திய அரசு நஷ்ட ஈடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கான வேலைகளும் நாங்கள் திட்டமிட்டு செய்வோம். தொடர்ச்சியா போராட்டத்தை எடுக்கிறது, அவரை கேர் பண்றதா, இல்ல டெல்லியை நோக்கி டெல்லியில போய் பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்கிற அந்த போராட்டத்தை எடுப்பதா என்பதையெல்லாம் கலந்தாலோசனை செய்வதற்காக வருகிற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். ஆமா, இதுக்கே அவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்க. ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா கூட இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை இருக்கிறத நினைக்கிற போது ரொம்ப வேதனையா இருக்குது. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. இதை பென்ஷனே கிடையாது, அவங்களுக்கு ஓய்வூதியமே வழங்கப்படவில்லை, செட்டில்மெண்ட்டுக்கு எதுக்குமே தயாரா இல்லை நிர்வாகம். அதை செய்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம், உங்கள் வாயிலாக நம்புகிறோம். பத்திரிகைகள் நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. உங்களால் தான் இந்த ஜனநாயகம் தழைத்து நிற்கிறது. அரசு ஊழியர்களும் இன்றைக்கு நம்பிக்கையோடு இருப்பது என்னன்னு சொன்னா பத்திரிகையாளர்கள் தான். அரசு கிட்ட ஏற்படக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவது, அவர்களுக்கான தேவைகளை அரசு கிட்ட எப்படி சொல்லணுமா அப்படி சொல்றது போன்ற நடவடிக்கைகள் ஊடகங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. அதனால ஊடகத்தினுடைய அந்த பங்களிப்பை நம்பி நாங்கள் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறோம். உங்களால் நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். சார், அந்த CLRIல ஏகப்பட்ட ஆதாரங்க சார். இது எல்லாம் அது சம்பந்தப்பட்டது சார். இல்ல ICMR இருக்கு, காமராஜ், மத்த எல்லா துறையும் நான் சொல்லல. அதுல ICMRல SC/ST சங்கம் நடத்தக்கூடாதுன்றாங்க, CLRIல நடத்தக்கூடாதுன்றாங்க, போர்ட்டஸ்ல நடத்தக்கூடாதுன்றாங்க, SC/ST சங்கமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் 19வது அட்டவணையில SC/ST ஊழியர்கள் கவுண்டட் அண்ட் பீப்புள்ஸ் என்றதுனால அவங்களுக்கு தேவையான கிரீவன்ஸ் அவங்க பெறணுன்றதுக்காக நலச்சங்கங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கப்பட்ட ஒரே வாய்ப்பு இந்த மக்கள் தான். ஆனா அந்த சங்கத்தையே இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எதுக்காகன்னு கேட்டா, இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற இடத்துல சுட்டி காட்டும் போது அவர்கள் சங்கமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ICMRல 54 பேரை ஆல் இண்டியா லெவல்ல டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறாங்க. 54 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, 54 பேரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, நாங்க கொடுத்திருக்கிறோம்.
அந்த அந்த டைரக்டர் ஜெனரல் தான் பொறுப்பு. அதுக்கு நாங்க எவ்வளவு தூரம் ஜெனியூனா கேட்கணுமோ அவ்வளவு தூரம் முறையிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க தேதி கேட்டா கொடுக்க மாட்டோம். பேச்சுவார்த்தைக்கு தேதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேதி தர மாட்டாங்க. எங்களுடைய மாநில நிர்வாகிகள், மாநில நிதி செயலாளர் புதியவன் இதுல பங்கேற்றிருக்காரு. மாநில துணைத் தலைவர் லைப்ரரி இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பணியாற்றக்கூடிய சகோதரர் பங்கேற்றிருக்காரு. எங்களுடைய மாவட்ட செயலாளர், சென்னை மாவட்ட செயலாளர் கன்னியப்பன், மாநில துணை செயலாளர் கல்பாக்க அணுசக்தி துறையில SC சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஏழுமலை, கார்பரேஷன்ல இருந்து ஆனந்தன் போன்றவரெல்லாம் இங்க இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.